ட்ரெய்லர் எப்போ சார் வருது ஐடியா? ஜனநாயகன் டிசம்பர் 31 இரவு, ஜனவரி அதிகாலை வரப்போகுது. ஷூர். வலைப்பேச்சு எக்ஸ்க்ளூசிவ்னே போட்டுக்கலாமா? ஓகே. இப்போ ஒரு ஆடியோ லான்ச்சு மலேசியாவில் நடக்குது, ஜனநாயகன். இப்போ அதுக்கு 19,000 ரூபாய் கிட்ட ஜிடி ஹாலிடேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஜிடி ஹாலிடேஸ் அவங்க ஃபீட்பேக்கை நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஃபோனை எடுத்து பதில் சொல்ல முடியல சார், அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் ஒருத்தரும் அவ்வளோ துன்பப்படுறாங்க, அவ்வளவு கால்ஸ், அவ்வளவு புக்கிங்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்களேன், 19,000ங்கிறது ஒரு பெரிய காசே இல்லைன்னு சொல்கிற விஜய் ரசிகர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இப்போ தொடர்ந்து சிவகார்த்திகேயன் விஜய் வந்து அந்த ஜனநாயகன் படத்தில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்காரு. கட் அவுட்ல இருந்து ஏதோ நடந்துக்கிட்டே இருக்குன்னு செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. அவர் நடித்த ஒரு படம் அந்த தேதியில் வர்றதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? அவர் தடுக்க முடியாது. தடுக்க முடியாத இடத்துல இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் இருக்குது. அப்போ அவங்க ப்ரொமோஷனுக்கு வாடினா வரணும், அவ்வளோதான். அவர் விஜய் மீது வைத்திருக்கிற மரியாதையும் அன்பையும் தனிப்பட்ட முறையில் அப்படியே தான் வச்சிருக்கிறார். ஆட்டோகிராஃப்லாம் வேணாங்க, செல்ஃபியாகவே எடுத்துக்கலாம். இப்போ ரஜினி அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. ஒரு வேட்டி சட்டை கட்டி நடந்து போறாரு, பின்னாடியே அவங்களுடைய பேரன்கள். ஒரு வாழ்நாள் சாதனையாளர் தானேங்க. இந்த விருது வந்து இது மாதிரி எத்தனை விருதுகளாக அவர் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காரு. வாழ்நாள் சிறந்த சாதனையாளர் விருதெல்லாம் இதற்கப்புறமும் அவர் கொடுப்பாங்க. எல்லா விருதுகளுக்கும் தகுதியானவர் ரஜினி, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு மனிதன் வாழும்போது அவர் அந்த பேர குழந்தைகளோட அந்த மகிழ்ச்சியாக வாழ்வதுங்கிறதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது. அவரும் உச்சத்தில் இருக்கார். நாளைக்கு அவர் பேரன் சினிமாவுக்கு வந்தால் அந்த பையனும் உச்சத்துக்கு வர்ற அளவுக்கு ஒரு முக அமைப்போட லட்சணத்தோடு தான் இருக்கார். விரைவில் வரப்போகிறாருன்னு வச்சுங்களேன். இப்போ அட்டகாசம் படம் ரீலீஸ் ஆயிருச்சு. ரோகிணி தியேட்டருக்குள்ளே வெடியை வெடிக்கிறாங்க. அஜித் சொல்லியே கேட்காதவங்க காவல்துறை சொல்லியாங்க கேட்க போகிறாங்க. அவரே சொல்கிறாரு, இதையெல்லாம் நான் வெறுக்கிறேன், பண்ணாதீங்க, உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாரு. அவரே சொல்லிட்டாரு, நாம் அவருக்கு இணக்கமாக நம்ம நடந்துப்போம்ப்பா, அதுதான் சரின்னு தானே சொல்லணும். இப்போ தியேட்டருக்குள்ளே நீங்கள் வெடி வெடிச்சிங்கன்னா இப்போ என்ன? இதை வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையில் செய்கிறாங்களே தவிர ஒரு தலைவனுக்காக இவங்க செய்கிறதா நமக்கு தெரியல. இப்போ அஜித்துக்காக தான் நான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னா அவர் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். நாளைக்கே தியேட்டரில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு ஒரு 50 பேர் செத்து போகிறான்னு என்ன ஆகும் நிலைமை? காலம் முழுக்க அந்த கரையை இந்த ரோகிணி தியேட்டரில் ஒட்டி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடமே. அதை தான் சொல்கிறேன். அப்போ அவங்க தான் அதை கவனமாக செய்யணும். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. இப்போ ஒரு ஆடியோ லான்ச்சு மலேசியாவில் நடக்குது, ஜனநாயகன். இப்போ அதுக்கு 19,000 ரூபாய் கிட்ட ஜிடி ஹாலிடேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து அங்கே போய் பார்க்கணும் இல்லையா? அதை கட்டி போகிறாங்களா சார்? அதாவது ஜிடி ஹாலிடேஸ் வந்து நமக்கு தொடர்ந்து விளம்பரங்கள் கொடுக்குறாங்க. அவங்க ஃபீட்பேக்கை நம்மகிட்ட சொல்கிறாங்க. அந்த தகவலை முதல் முறையாக நம்ம தான் வலைப்பேச்சில் சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அவங்க அறிவித்தாங்க. நம்ம சொன்ன பிறகு அவ்வளோ ஃபோன் கால்ஸ், ஃபோனை எடுத்து பதில் சொல்ல முடியல சார், அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் முறையான அறிவிப்பு வந்தோடனே அந்த ஆஃபீஸில் ஒருத்தரும் அவ்வளோ துன்பப்படுறாங்க, அவ்வளவு கால்ஸ், அவ்வளவு புக்கிங்ஸ். ஓகே. அப்போ யோசிச்சு பாருங்களேன், 19,000ங்கிறது ஒரு பெரிய காசே இல்லைன்னு சொல்கிற விஜய் ரசிகர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்க அதுக்கு தயாராக இருக்காங்க. தயாராக இருக்கிறவங்க போயிட்டு வரட்டும், தயாராக இல்லாதவர்கள் இங்கிருந்தே அதை பார்க்கட்டும், அவ்வளோதானே. ஓகே. எப்படி இருந்தாலும் அது வெளியில் வரதானே போகுது. அங்கே என்ன நடந்ததுங்கிறத நம்ம வீடியோக்களாக பார்க்க போகிறோம். அப்போ பார்த்து ரசிக்க வேண்டியதுதான். ஓகே. ட்ரெய்லர் எப்போ சார் வருது ஐடியா? ஜனநாயகன் டிசம்பர் 31 இரவு, ஜனவரி அதிகாலை வரப்போகுது. ஷூர். வலைப்பேச்சு எக்ஸ்க்ளூசிவ்னே போட்டுக்கலாமா? ஓகே. இப்போ ரஜினி அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. ஒரு வேட்டி சட்டை கட்டி நடந்து போறாரு, பின்னாடியே அவங்களுடைய பேரன்கள். அந்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படி நடந்து போகும்போது இவருக்கு வயசும் ஆக மாட்டேங்குது, ஒரு ஆறான்னு சொல்லுவாங்க, அது இவருக்கு தான் செட் ஆகுது அப்படின்ற மாதிரி. ரஜினிக்கு வாழ்நாள் சாதனை விருது எப்படி பார்க்குறீங்க? ஒரு வாழ்நாள் சாதனையாளர் தானேங்க. அந்த விருது வந்து இது மாதிரி எத்தனை விருதுகளாக அவர் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காரு. வாழ்நாள் சிறந்த சாதனையாளர் விருதெல்லாம் நிறைய அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த நிறுவனம், இந்த அமைப்பு கொடுக்குது. இதற்கப்புறமும் அவர் கொடுப்பாங்க. எல்லா விருதுகளுக்கும் தகுதியானவர் ரஜினி, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி பேரன்கள் புடைசூழ அவர் போகிற அந்த காட்சியெல்லாம் உள்ளபடியே ஒரு மெய் சிலிர்க்க வைக்க வேண்டிய காட்சி தான். ஏன்னா ஒரு மனிதன் வாழும்போது அவர் அந்த பேர குழந்தைகளோட அந்த மகிழ்ச்சியாக வாழ்வதுங்கிறதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது. அவரும் உச்சத்தில் இருக்கார். நாளைக்கு அவர் பேரன் சினிமாவுக்கு வந்தால் அந்த பையனும் உச்சத்துக்கு வர்ற அளவுக்கு ஒரு முக அமைப்போட லட்சணத்தோடு தான் இருக்கார். விரைவில் வரப்போகிறாருன்னு வச்சிங்களேன். அப்போ வாழையடி வாழையாக ஒரு குடும்பம் ஒரு கலைத்துறையில் ஈடுபட்டு அங்கே வந்து ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்துவதுங்கிறதெல்லாம்
கட்டாயமாக ஒரு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்னு கூட எடுத்துக்கலாம். முன் வரிசையில் மனைவி உட்காந்து கணவருக்கு கிடைக்கிற அவ்வளவு மரியாதையும் அவங்க வந்து அவ்வளவு சந்தோஷத்தோடு பார்த்துட்ருக்காங்க. அவர்கள் மீதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒரு கருத்து இருந்தால் கூட அந்த காட்சியை பார்க்கும்போது இதெல்லாம் யாருக்குடா கிடைக்குங்கிற மாதிரி இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு ஹீரோவாவே வாழ்றாரு அப்படியே. அதுதான் சொல்கிறேன். அப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. இன்னும் பல படங்களை அவர் இது மாதிரி பண்ணணும். இன்னும் ஏராளமான விருதுகளை வாங்கணும். ஓகே, இப்போ தொடர்ந்து சிவகார்த்திகேயன் விஜயை வந்து அந்த ஜனநாயகன் படத்தில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்காரு. கட் அவுட்ல இருந்து ஏதோ நடந்துக்கிட்டே இருக்குன்னு செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. ஃபுல்லாக ட்விட்டர் ஃபுல்லாக அது பேசிக்கிட்டே இருக்காங்க. உண்மைதானா சார் அது? சிவகார்த்திகேயன் தனிப்பட்ட முறையில் விஜய் எதிர்க்கலைங்க. அதை நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ விஜய் எதிர்த்தாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா விஜய் இருக்கிற உயரம் வேற, சிவகார்த்திகேயன் இருக்கிற உயரம் வேற. அதனால் இது வந்து விஜயை எதிர்த்த ஒரு விஜயை காலி பண்ணிடுவார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது அவருக்கும் தெரியும். அதனால் அவர் அந்த முயற்சியிலே ஈடுபட மாட்டார். ஆனால் அவர் நடித்த ஒரு படம் அந்த தேதியில் வர்றதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? அவர் அதை தடுக்க முடியாது. தடுக்க முடியாத இடத்துல இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் இருக்குது. அப்போ அவங்க ப்ரமோஷனுக்கு வாடினா வரணும், அவ்வளோதான். அவர் விஜய் மீது வைத்திருக்கிற மரியாதையும் அன்பையும் தனிப்பட்ட முறையில் அப்படியே தான் வச்சிருக்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் பல கோடிகள் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம் ஜனநாயகன். பராசக்தியும் பல கோடிகள் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம். இப்போ அந்த படத்து விளம்பரத்தையும் அவங்க வச்சு தானே ஆகணும். விஜய் படம் வருதுங்கிறதுக்காக விட முடியுமா? அப்போ விஜய் படம் கீழே இருந்தால் மேலே வை, விஜய் படம் மேலே இருந்தால் கீழே வை. எங்கேயோ ஒரு இடம் எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்கன்னு கேட்குறதுல என்ன தவறு? அதையே நம்ம பெரிய போட்டியாக நினைக்கணும். நல்லா இருந்தால் அந்த படம் ஓட போகுது. என்ன பிரச்சனை அப்படின்னா விஜய் மாதிரி ஒரு சூறாவளியும் புயலும் வரும்பொழுது சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு சுண்டலி போய் சிக்கிச்சேங்கிறது தான். மற்றபடி நமக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் வருத்தம் கிடையாது. இப்போ அட்டகாசம் படம் ரீலீஸ் ஆயிருந்துச்சு. ரோகிணி தேட்டருக்குள்ளே வெடியை வெடிக்கிறாங்க. காவல்துறை வந்து சொல்லிட்டும் போகுது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தவறு அப்படின்னு சொல்லியுமே உள்ள வெடியை வெடிக்கிறாங்க. பல முறை நீங்களும் பேசியிருக்கீங்க, ரசிகர்கள் ஒரு கட்டத்தில் இப்படி ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் அது நடந்துக்கிட்டே இருக்கே சார், என்ன பண்ணுறது? ஏங்க அஜித் சொல்லியே கேட்காதவங்க காவல்துறை சொல்லி அங்கே கேட்க போகிறாங்க. அவரே சொல்கிறாரு, இதையெல்லாம் நான் வெறுக்கிறேன், பண்ணாதீங்க, உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ண முடியும்? தூங்குறவனை எழுப்பி வீடு வீடாக வந்தால் சொல்ல முடியும். அவர் எவ்வளோ மேக்ஸிமம் சொல்லணுமோ அவ்வளோ சொல்கிறாரு. அப்போ அஜித்தை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? அவரே சொல்லிட்டாரு, நாம் அவருக்கு இணக்கமாக நம்ம நடந்து போப்பா, அதுதான் சரின்னு தானே சொல்லணும். இப்போ தியேட்டருக்குள்ளே நீங்கள் வெடி வெடிச்சிங்கன்னா இப்போ என்ன அர்த்தம்? அதனால் இதை வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையில் செய்கிறாங்களே தவிர ஒரு தலைவனுக்காக இவங்க செய்கிறதா நமக்கு தெரியல. இப்போ அஜித்துக்காக தான் நான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னா அவர் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். அது இல்லாமல் தன்னிச்சையாக நான் நினைக்கிறத செய்வேன்னா நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்காக செய்கிறீங்க, அவ்வளோதான். இது அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது போன்ற கொண்டாட்டங்களுக்கு அனுமதிக்கிற ரெண்டு தியேட்டர் தான். ஒன்று கமலா, இன்னொன்று ரோகிணி. மற்ற தியேட்டரில் இது நடக்கிறதே கிடையாது. அப்போ அவங்க தியேட்டர் நிர்வாகம் தான் இதெல்லாம் நம்ம தொடரணுமா வேணாமாங்கிற முடிவை எடுக்கணும். ஏன்னா இதே அட்டகாசம் வெறும் ரோகிணி தியேட்டரில் மட்டுமா ரிலீஸ் ஆகிருக்கு? எல்லா இடத்துலையும், பல ஊர்களில் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையும் இது இல்லைல்ல. அப்போ அங்கே மட்டும் ஏன் நடக்குது? அப்போ இது போன்ற படங்களை நீங்கள் போடாதீங்க. போடுறதுனால தானே அந்த பிரச்சனை. என்ன உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகிட போகுது? இதனால் நாளைக்கே தியேட்டரில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு ஒரு 50 பேர் செத்து போகிறான்னு வைங்க, என்ன ஆகும் நிலைமை? காலம் முழுக்க அந்த கரை அந்த ரோகிணி தியேட்டரில் ஒட்டி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடமே. அப்படி அதை தான் சொல்கிறேன் நான். அப்போ அவங்க தான் அதை கவனமாக செய்யணும். பட்டு நான் எவ்வளவு சொன்னாலும் அது நடந்துட்டு தானே இருக்கு. ஓகே, இப்போது போன வாரம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த வாட்டி வந்துட்டு அட்டகாசம் ரீரிலீஸ் பண்ணுறது அதிகமாகிட்டே இருக்குது. அப்போது இந்த சின்ன சின்ன படங்கள் நிறையா வருது. சில படங்கள் நல்லாவே இருக்குது, ஆனால் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ கூட ஒண்டி முனின்னு படம் நல்ல ரிவ்யூலாம் போயிட்டுருக்கு. ஆனால் அதை தாண்டி அட்டகாசம் ஓடிட்டு இருக்குன்னும் போது சின்ன சின்ன படங்களுக்கு தேட்டரே கிடைக்கிறது இல்லை சார். அந்த ஆபத்து இருக்குங்க. முன்னெல்லாம் வந்து பெரிய படங்கள், ஒரு பெரிய படத்துக்கு இன்னொரு பெரிய படத்துக்கு நடுவில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பெரிய படங்கள் வரத்துக்கு நடுவில் நாம் ஒரு ரீரிலீஸ் பண்ணிடுவோமேனு உள்ள படங்களை கொண்டு வராங்க. அங்கே போய் என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சிங்கன்னா அந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிற தயாரிப்பாளராக இருக்கார். இந்த ரீரிலீஸ் மூலம் எனக்கு ஏதாவது ஒரு தொகை வந்ததுன்னா நான் ஒரு கடன் அடைப்பேனே அப்படின்னு நினைக்கிற தயாரிப்பாளர்களாக அவங்க இருக்காங்க. அப்போ அதையும் வந்து பெருசாக நம்ம குறை சொல்ல முடியாது. பட் இது ஒரு தவிர்க்க முடியாத பிரச்சனையாக நீண்ட காலமாக இங்கே தொடருது. இதுக்கு தான் விஷால் தலைமையிலான தயாரிப்பாளர் சங்கம் சில கட்டுப்பாடுகள்லாம் விதித்தாங்க. இந்த நேரத்தில் இது, இந்த நேரத்தில் இது அப்படின்லாம் சொல்லி பிளான் பண்ணாங்க. இடையில தியேட்டர் ஸ்ட்ரைக்கே பண்ணாங்க. தியேட்டர்களுக்கு நாங்கள் கண்டென்ட் கொடுக்க மாட்டோம்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோ தூரம் பண்ணி அதை வந்து ரீசெட் பண்ணவே முடியல. அது வந்து அது அப்படி தான் போயிட்டுருக்கு. இது அவங்கவுங்க தலையெழுத்துன்னு போகிறதா
அல்லது தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா சங்கங்களும் உட்காந்து இதற்கு ஒரு முடிவு கட்டணுமான்னு தெரியல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒண்டி முனியும் நல்லா பாடணுங்கிற ஒரு பேர் படம் வாங்கி நான் நிறையா கேள்விப்பட்டேன். அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. தியேட்டரே பெருசாக கிடைக்கல. கிடைச்ச தியேட்டருக்கும் இந்த மாதிரி வேணால் வந்து முடியல. அதுவும் செங்கல்பட்டுல இது ஓரமாக ஒரு சின்ன தியேட்டரில் கிடைக்குது. சென்னையில் நார்மல் தியேட்டரில் ஒரு ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கு. அதான் சொல்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேனே, இப்போ அஞ்சான் படத்தை திருப்பதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல படம் போயிட்டுருக்கு. நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறாங்க அவங்க. அப்போ அந்த மாதிரி தானே ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அதை பண்ணுறாங்க. கண்டிப்பாக. அப்போ அதையும் நம்ம வந்து கடுமையாக பார்க்க முடியலல்ல. ஓகே சார், இந்த ராஜகுமாரன் ரொம்ப நாளாக வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு பேட்டியிலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ வந்து விக்ரம் வந்து நல்ல நடிகரே கிடையாது அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு இதுலேயும் ஒரு இது கிளப்பி விட்டுட்டே இருக்காரு. என்ன ஆச்சு அவருக்கு? இல்லை என்ன ஆச்சுன்னு நம்ம அவரை வந்து குறை சொல்கிறதுல என்ன இருக்குது? அவருக்கு ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை பொது வழியில் வைக்கிறாரு. அது விருப்பம் இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா அது அவர் கருத்துன்ட்டு போயிட வேண்டியது. ஏன்னா இங்கே கருத்து சொல்வதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. இப்போ காலச்சுவடுன்னு ஒரு புத்தகம் ஒன்று வருது. அதில் இருக்கிற கவிதைகள்லாம் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கவிதைகளை தான் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ அந்த கவிதையை நான் படிச்சுட்டு எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கும். இதெல்லாம் கவிதையா, ஏதோ மடக்கி போட்டு குழப்பி விட்ருக்காங்க, இதுக்கு வந்து ஒரு புத்தகம், இதை வந்து உயர்வாக வேற பேசுகிறாங்கன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அது என்னுடைய அறியாமை. அந்த கவிதை எவ்வளவு மகத்துவமானதுங்கிறத அதை படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி தான் ராஜகுமாரன் சொல்கிறது எல்லாமே. இது என்னுடைய கருத்தாக நான் எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தான். அதை விட்டுட்டு ஏன் ராஜகுமாரன் இப்படி சொல்லணும், ராஜகுமாரன் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், விட மாட்டோம் அப்படின்னு அவரோட எதுக்கு சண்டை போடணும்? ஒரு நடிகையினுடைய கணவர், ஒரு இயக்குனர், அவ்வளோதான். அவர் பார்வையிலேருந்து ஒரு விஷயத்தை அவர் பார்க்குறாரு. அவருக்கு கமர்ஷியல் படங்கள் பிடிக்குது. அதனால் அந்த கமர்ஷியல் படம் குறித்து அவருக்கு ஒரு 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 பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்குது. இப்போ இந்த பக்கம் அவர் வந்து உதிரிப்பூக்கால் மகேந்திரன் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர், ஒரு பெரிய லெஜண்டு, அவருடைய படத்தை அவர் விமர்சிக்கிறார். அவருக்கு அந்த படம் பிடிக்காமல் போகிறது அவருடைய சுதந்திரம், அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவ்வளோதான். அதுக்காக நீ எப்படி அவரை சொல்லலான்னு நம்ம சண்டைக்கு போக முடியாது. ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு கை தட்டுறாங்களா, அதுதான் அவங்களுக்கான அவார்டு, அந்த டைரக்டருக்கான அவார்டு. ஒரு ராஜகுமாரன் கூட்டத்தில் வந்து எந்திரிச்சு போனாருன்னா போயிட்டு போட்டோம், அவ்வளோதானே. அதை எதுக்கு பெரிய விஷயமா பார்த்து அவர் ஊரே சேர்ந்து திட்டணும்? அதுதான். நீங்கள் எப்போவுமே இங்கே வந்து கருத்து சொல்வதற்கு எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு. அந்த கருத்தை கண்ணியமான முறையில் சொல்கிறீங்களா அப்படிங்கிறது தான். அவர் கண்ணியமான முறையில் தான் சொல்கிறார். யாரையும் வந்து அசிங்கமாக திட்டியோ, இங்கெல்லாம் இதுக்கு சினிமாவுக்கு வந்தீங்க, கிளம்பி ஓடுங்க, உங்களால் இண்டஸ்ட்ரியை கெட்டு போச்சுன்னுலாம் அவர் சொல்லலை. நான் அந்த படம் பார்த்தேன், என்ன அது ஈர்க்கலை அப்படின்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். அது கூட உரிமை இல்லையா? இல்லை, அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அதான் கேட்குறேன். இல்லைங்க, ஒருத்தர் இந்த உலகத்தில் ஒரு கருத்தை சொன்னால் உடனே அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்லக்கூடாது. கூல் சுரேஷை ராஜகுமாரனையும் ஒன்றா பார்க்கக்கூடாது. நீங்கள் வாய்ப்பே இல்லை. கூல் சுரேஷ் பண்ணுறது அட்டென்ஷன் சீக்கிங், ராஜகுமாரன் சொல்கிறது அவருடைய கருத்து. அவர் வந்து ஒரேடியாக குப்பை படத்தையும் கொடுக்கல. அவர் நடித்து தேவயானி அவர் ஜோடியார் நடித்த ஒரு படத்துடைய டயலாக்கெல்லாம் போடுறாங்க, கிரிஞ்சாக தான் இருக்குது. நீ எப்படி சொல்லலான்னு கேட்குறாங்க. ஆனால் அதே ராஜகுமாரன் எடுத்த படம் இங்கே ஓடி இருக்கு இல்லையா? அப்போ அந்த படத்தையும் இங்கே நல்லா ஓட வச்ச மக்கள் தானே. அதனால் அவருக்கு அந்த உரிமை இருக்குது. சில கருத்துக்களை சொல்கிறாரு, அப்படியா சார்ன்ட்டு போக வேண்டியது தானே. ஓகே, எதுக்கு அவர் வாழ்நாள் முழுக்க அவர் நினைச்சு வேதனை போடுற அளவுக்கு எதுக்கு திட்டணும்? ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு நன்றி. நன்றி.